மோசே என்கின்ற இரட்சகனை கர்த்தர் எகிப்து தேசத்துக்கு அனுப்பின உடனே கர்த்தர் சந்தித்த விதத்தை, கர்த்தர் அடையாளங்கள் மூலமாக மோசேக்கு வெளிப்படுத்தின விதத்தை, மோசே தன்னுடைய அடையாளங்கள் மூலமாக நான் தேவனிடத்தில் இருந்து வந்தவன் என்பதை கண்டபொழுது ஜனங்கள் எல்லாம் விசுவாசித்தார்கள். ஆண்டவர் நம்மை சந்தித்து விட்டார். ஆண்டவர் இந்த துன்பத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்க போகிறார். இந்த உபத்திரவத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்க போகிறார். இந்த நெருக்கத்தில் இருந்து, இந்த சிறுமையில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க போகிறார் என்று சொல்லி தலை குனிந்து ஆண்டவரை தொழுது கொண்டார்கள், ஆண்டவரை விசுவாசித்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? பார்வோன் இடத்திலே நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க எங்களை அனுப்பிவிடும் என்று சொன்ன பொழுது அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய வேலையை இன்னும் அதிகப்படுத்தினார். அடிமைத்தனத்தை இன்னும் வீரியப்படுத்தினார். சிறுமைப்படுத்துவதை இன்னும் அவன் தீவிரப்படுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் இஸ்ரவேலின் புத்திரர் தங்கள் தலைவர்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறார்கள், நமக்கு இக்கட்டு வந்துவிட்டது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்த பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைய முடியவில்லை. கர்த்தர் தங்களை விடுவிக்க போகிறார் என்ற செய்தியை கேட்ட பொழுது தொழுது கொண்டவர்கள் அடுத்த நாளிலே இக்கட்டை கண்டார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏற்றங்கள் மட்டும் இருக்காது, விருத்தி மட்டும் இருக்காது. சில உயர்வான நிலைகளும் தாழ்வான நிலைகளையும் மேடு பள்ளங்களையும் நாம் சந்திக்க வேண்டியது. சில நேரம் துக்கத்தையும், சில நேரம் மகிழ்ச்சியையும், சந்தோஷத்தையும்